சோனாக்குருவி உணவு தேடி பறந்து போய்கிட்டு இருந்தது. காலையில இருந்து ரொம்ப நேரம் பறந்ததால சோனாக்குருவியோட உடல் சோர்ந்து போயிடுச்சு. சோனாக்குருவியோட உடல் மட்டும் சோர்ந்து போகல, அதோட மனசும் சோர்ந்து போயிருந்துச்சு. இதனால சோனாக்குருவி ஒரு பெரிய மரத்தடியில வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சது. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப உணவு கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது, என்னோட குழந்தைங்களுக்காக வந்துதானே ஆகணும். இப்படி கொஞ்ச நேரம் வாய் விட்டு புலம்புன சோனாக்குருவி அங்கிருந்து மறுபடியும் உணவு தேட பறந்து போச்சு. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்தப்ப சோனாக்குருவி ஒரு இடத்துல காணுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் சந்திச்சது. சோனா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம பட்னியா இருக்கேன். உனக்கு ஏதாவது உணவு கிடைச்சுதா? உங்க நிலைமை தான் எனக்கும். காலையில இருந்து அலைஞ்சு திரிஞ்சு எதுவும் கிடைக்கல. அதனால வீட்டுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுல குழந்தைங்கள் தனியா இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு குழந்தைங்களை பட்னி போட போறியா? இல்ல, வீட்டுல கொஞ்சமா தானியங்கள் இருக்கு, குழந்தைங்களுக்கு அது போதும். சோனா, பேசாம எங்க கூட மனிதர்கள் வாழ்ற குடியிருப்பு பகுதிக்கு வா. அங்க போய் ஏதாவது சின்ன குழந்தைங்க உணவு வச்சிருந்தா அதை நாம பிடுங்கிக்கிட்டு வந்துடலாம். இல்ல, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. யாரையோ ஏமாத்தி சாப்பிட்றதுக்கு பட்னி கடந்து சாகலாம். இப்படி சொல்லிட்டு சோனாக்குருவி தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, இந்த சோனா அடிக்கடி இதே டைலாக்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா ஒருவேளை உண்மையிலேயே பட்னி கடந்து உயிரை விட்டுருமோ? கோரி, அதை பத்தி யோசிச்சு நமக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ரொம்ப பசிக்குது. வா, நாம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போகணும். காலுக்காகவும் கோரிக்காகவும் மனிதர்களோட குடியிருப்பு பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க 2 பேரும் மனிதர்களோட குடியிருப்பு பகுதியை சுத்தி வந்தாங்க. ஆனா யாருமே வெளியில வரல. தன்னோட வீட்டுக்கு வெறும் கையோட பறந்து போன சோனாக்குருவியை பார்த்து அதோட குழந்தைங்க இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, என்னம்மா, எந்த உணவும் கிடைக்கலையா? ஆமா பியூட்டி, காலையில இருந்து அலைஞ்சதுதான் மிச்சம். எந்த உணவும் கிடைக்கல. வீட்டுல மிச்சம் இருக்கிற கொஞ்சம் தானியங்களை நீங்க சாப்பிடுங்க. அம்மா நாளைக்கு சாப்பிட்றேன். அம்மா, அது எப்படி உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் சாப்பிடுவோம்? வாங்க, அந்த தானியங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லடா குக்கு, தானியங்கள் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. அம்மா, அப்படின்னா இன்னும் ஒண்ணு பண்ணுவோம். நீங்க வீட்டுல இருங்க, நானும் குக்குவும் போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரோம். பியூட்டி, என்னாலேயே உணவு தேடி எடுத்துட்டு வர முடியல. இந்த நிலைமையில உங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? அம்மா, நாங்க எப்படியாவது உணவு தேடி எடுத்துக்கிட்டு வருவோம். ப்ளீஸ் எங்களை நம்பி அனுப்புங்க. ஒருவேளை உணவு கிடைக்கலன்னா சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். இப்படி சொல்லிட்டு பியூட்டியும் குக்கும் வீட்டை விட்டு வெளியே பறந்து போனாங்க. என்ன காலுஜி, சின்ன குழந்தைங்களை ஏமாத்தி உணவு சாப்பிடலாம் வான்னு அழைச்சிக்கிட்டு வந்தீங்க. இங்க என்னடான்னா யாரையுமே காணோம். கோரி, அவசரப்படாத. நாம பொறுமையா தான் இருக்கணும். குழந்தைங்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இந்த மலையை ரசிக்கிறதுக்காக எப்படியாவது வெளியில வருவாங்க. அந்த சமயத்துல அவங்க கையில உள்ளதை தட்டி பறிச்சுக்கிட்டு நாம போயிடணும். இதுதான் என்னோட ஐடியா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல 2 சின்ன பசங்க ஒரு வீட்டு வாசல்ல எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை இந்த காங்கல் பார்த்துட்டாங்க. பாபு, அம்மா உனக்கு தான் நூடுல்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க. இல்லடா கோபு, உன் தட்டுல தான் அதிகமா இருக்கு. கோரி, 2 பசங்க கிட்ட இருக்கிற தட்டையும் நாம பறிச்சுக்கிட்டா இன்னைக்கு பூரா உணவு தேடி எங்கேயும் அலைய தேவையில்லை. காலுஜி, ரைட் சைட்ல உட்கார்ந்து இருக்க பையன் தட்டுல நூடுல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால அதை நான் எடுத்துக்கிறேன். நாம 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பசங்க 2 பேரும் தட்டை காலி பண்ணிடுவாங்க. சீக்கிரமா வா. உடனே இந்த காங்கல் அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க அந்த நூடுல்ஸ் தட்டை அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. உடனே கோபம் வந்த அந்த பசங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து காங்கலை நோக்கி விட்டெறிஞ்சாங்க. அந்த பசங்க விட்டெறிஞ்ச 2 கல்லும் காங்கலை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. பின்னால கல்லு வந்துகிட்டு இருக்கிறத தெரியாத காங்கல் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கல்லு காலுக்காகத்தோட தலையிலையும் இன்னொரு கல்லு கோரிக்காகத்தோட ரக்கையிலும் பதம் பார்த்துடுச்சு. இப்ப அந்த காயத்துல அவங்களுக்கு ரத்தமும் வர ஆரம்பிச்சது. இப்படி அடிபட்டாலும் காங்கல் 2 பேரும் சுதாரிச்சுக்கிட்டு அந்த நூடுல்ஸ் பிளேட்டை தூக்கிட்டு பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க வலி தாங்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, எனக்கு ரெக்கைய ரொம்ப வலிக்குது. கோரி, உனக்காவது ரெக்கையில அடிபட்டுச்சு. எனக்கு தலையில அடிபட்டதால இப்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப உணவு தேடி வீட்டை விட்டு வெளியே வந்த பியூட்டியும் குக்கும் காங்கல் உட்கார்ந்து இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. காலு அங்கிள், இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எங்க கிடைச்சது? ரோரி ஆண்டி,
அந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சீக்கிரமா சொல்லுங்க, நாங்களும் அங்க போய் ஆகணும். பியூட்டியும் குக்கும் இப்படி பேசினதை பார்த்துட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. உடனே கோரிக்காகவும் காலுக்காக காதுல ரகசியமா இப்படி சொல்லுச்சு. காலுஜி எங்க கிடைச்சிச்சுன்னு நம்ம இவங்க கிட்ட சொல்லிடுவோம். அப்பதான் இவங்களும் அங்க போய் நம்மள மாதிரி செமத்தியா அடி வாங்கிக்கிட்டு வருவாங்க. இப்படி சொல்லிட்டு கோரிக்காவும் சிரிக்க ஆரம்பிச்சு காலுக்காகவும் அது கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சது. அங்கிள், இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு எங்களுக்கு சொல்லிட்டு அப்புறமா சிரிங்க. சீக்கிரமா போனாதான் எங்களுக்கும் இதே மாதிரி நூடுல்ஸ் கிடைக்கும். குழந்தைங்களா, கவலைப்படாதீங்க. எங்களுக்கு கிடைச்ச மாதிரியே கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க சீக்கிரமா மனிதர்கள் வாழற குடியிருப்பு பகுதிக்கு போங்க. அங்க ஒரு வீட்டு வாசல்ல 2 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அந்த காகங்களுக்கு கொடுத்த மாதிரியே எங்களுக்கும் கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கும் கொடுப்பாங்க. இதை கேட்ட பியூட்டியும் குக்கும் உடனே அங்கிருந்து பறந்து போனாங்க. பாம்புல அடிச்ச அந்த 2 சின்ன பசங்களும் வீட்டுக்குள்ள போனதால அவங்கள தேடி போன குக்கும் பியூட்டியும் அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்தாங்க. பிறகு அவங்க 2 பேரும் களைச்சு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. குக்கு, காலங்கள் சொன்ன மாதிரி யாருமே இங்க இல்ல. இப்ப என்ன பண்றது? பியூட்டி, அதை விடு, இங்க பாரு, அந்த கடையில சமோசா விக்கிறாங்க. இவங்க உட்கார்ந்துருந்த இடத்துக்கும் பக்கத்துல ஒரு சமோசா கடை இருந்துச்சு. அந்த கடையில 2 மனிதர்கள் உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே குக்கும் பியூட்டியும் சமோசா கடைக்கு பக்கத்துல போய் உட்காந்து அவங்க சாப்பிட்றது வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த ஒரு மனிதர் இந்த பறவைகள் மேல இறக்கப்பட்டு சமோசா இருந்த பிளேட்டை தொட்டுட்டு இவங்க கிட்ட வந்தாரு. குருவிகளே, இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு எதுக்காக எங்களையே பாக்குறீங்க? உங்களுக்கு பசிக்குதா? இந்த சமோசாவை கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? இங்க பாரு, சமோசா பிளேட்டை கையில வச்சிருந்தா அந்த குருவிங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. சமோசா பிளேட்டை அவங்க கிட்ட வச்சுட்டு நீ இங்க வந்துரு. அவங்க பிறகு தன்னால வந்து அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு மனிதர் இப்படி சொன்னதும் இந்த மனிதர் சமோசா பிளேட்டை குருவிகள் கிட்ட வச்சுட்டு மறுபடியும் தான் உட்கார்ந்து இடத்துக்கு போயிட்டாரு. பிறகு குக்கும் பியூட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சமோசா பக்கத்துல போய் சேர்ந்துட்டாங்க. பிறகு அவங்க 2 பேரும் அங்கிருந்த சமோசாவில் ஆளுக்கு 2 சமோசா எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பாவம் இந்த குருவிகள். மனிதர்கள் பசி எடுத்தா எப்படி உணவுக்கு ஏங்குவாங்களோ அதே மாதிரி இந்த குருவிகளும் உணவுக்காக ஏங்குறாங்க. இப்படி சமோசாவை தூக்கிட்டு போன இவங்க 2 பேரும் வழியில மறுபடியும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் சந்திச்சாங்க. காலுஜி, என்ன இது? உடம்புல எந்த காயமும் இல்ல. அதுதான் கோரி, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அதுவும் இல்லாம 2 சமோசா வேற எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. பியூட்டி, குக்கு, இந்த சமோசா உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எப்படி கிடைச்சது? அங்கிள், நீங்க சொன்ன அந்த 2 பசங்களையும் நாங்க தேடி பார்த்தோம். அவங்க கிடைக்கவே இல்ல. இப்படி ஆரம்பிச்ச பியூட்டி பிறகு நடந்தது எல்லாத்தையும் காங்கல் கிட்ட சொல்லிச்சு. பிறகு குக்கும் பியூட்டியும் சமோசாவை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. காலுஜி, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கோரி, நாம இங்கிருந்து உணவு தேட போனப்பவே யார்கிட்ட இருந்தாவது உணவை திருடிக்கிட்டு வரணுங்கிற எண்ணத்தோடையே போனோம். அந்த எண்ணத்துக்கு நமக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த அடி. ஆமா காலுஜி, ஆனா இந்த குருவிங்க அப்படி இல்ல. நமக்கு உணவு கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு போனாங்க. அதனால அவங்களுக்கு உணவு மட்டும்தான் கிடைச்சது, அடி கிடைக்கல. இப்படி பேசிக்கிட்ட காங்கல் பிறகு நாமளும் இந்த குருவிகள் மாதிரி நல்ல விதமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டு தங்களோட வீட்டுலக்கு பறந்து போனாங்க. அம்மாவும் அப்பாவும் இறந்த பிறகு சோனா குருவி அந்த காட்டுல இருந்த தன்னுடைய கூட்டுல தனியா வாழ்ந்து வந்துச்சு. சொந்தமா ஒரு சின்ன வீடு கட்டிக்கணும்னு சோனா குருவிக்கு ரொம்ப நாளா ஆசை. இருந்தாலும் அதுக்கு வீடு கட்ட தெரியாதால அந்த கூட்டுலயே வாழ்ந்து வந்துச்சு. இதனால மற்ற பறவைகள் கூடு கட்டும் போது அவங்க எப்படி கூடு கட்டுறாங்கன்னு ரொம்பவும் ஆர்வமா கவனிச்சது. இப்படியே நிறைய பறவைகள் வீடு கட்டினத தொடர்ந்து கவனிச்சதால தன்னாலேயும் ஒரு வீடு கட்ட முடியுங்கிற நம்பிக்கை இப்ப சோனா குருவிக்கு வந்துடுச்சு. அன்னைக்கு ராத்திரி தன்னோட கூட்டுல படுக்கும்போது சோனா குருவி நாளைக்கு நாமளும் ஒரு வீடு கட்டி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு வீடு கட்ட தேவையான மரக்கட்டைகளையும் காஞ்ச புற்களையும் எடுத்துட்டு வந்துடணும். அப்பதான் ராத்திரி இருட்டுறதுக்குள்ள நம்மளால வீடு கட்டி முடிக்க முடியும். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சோனா குருவி பிறகு அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அன்னைக்கு காலையில சீக்கிரமாவே கண் வச்ச சோனா குருவி கோடாரி எடுத்துக்கிட்டு மரம் வெட்ட கிளம்புச்சு. அந்த சமயத்துல சோனா குருவியோட தோழியான கோரிக்காவும் அங்க வந்துச்சு.
என்ன சோனா, கோடாரியை எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? கோரி அக்கா, இந்த கூட்டுல இருக்கிறது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். சோனா, வீடு கட்டுறது என்ன சாதாரண விஷயமா? அது ரொம்ப கஷ்டம். கஷ்டமோ நஷ்டமோ வீடு கட்டிதான் ஆகணும். வீடு கட்டுறப்ப கஷ்டப்பட்டாலும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வசதியா வாழ போறது நாம தானே. ஐயோ சோனா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இப்ப என்ன பாரு, நான் கூட கூட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு கூட வீடு கட்டி வாழணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்காக நான் வீடா கட்டிக்கிட்டேன். இதோ இன்னைக்கு என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போறேன். அந்த வீடு ரொம்பவும் பெரிய வீடு. நீயும் என் கூட வந்துரு. நாம எல்லாரும் அந்த வீட்லயே தங்கிக்கலாம். கௌரி அக்கா, எனக்கு என்னமோ இன்னொருத்தவங்க வீட்டுல வந்து தங்குறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தோணுது. சோனா, நீ என் தங்கச்சிய யாருன்னு நினைக்கிற? அவ என்னோட தங்கச்சி. நான் கீழ்ச்ச கொட்ட தாண்ட மாட்டா. நீ பேசாம இந்த கோடாரியெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னோட பொருட்களை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்பு. கோரிக்காவை தொடர்ந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தவால சோனாக்குரியும் கோரிக்காகத்தோட பேச்சை ஏத்துக்குச்சு. பிறகு தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு கோரிக்காவும் கூட அவங்க தங்கச்சி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரிக்காகத்தோட தங்கச்சி வீடு பக்கத்து காட்டுல இருந்தது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் எங்கேயும் நிக்காம பறந்து போனதால சீக்கிரமாவே அந்த காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பிங்கி, இது என்னோட தோழி. இவங்க பேரு சோனா. சோனா, இதுதான் என்னோட தங்கச்சி. சோனாவும் இதுக்கப்புறம் நம்ம கூட இந்த வீட்டுல தான் தங்க போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா வீட்டு வேலைகளை நாம ஆளுக்கு ஒன்னா சேர்ந்து செஞ்சா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். பிங்கி, நீங்க சொல்றது உண்மைதான். இருக்கிற வேலையை நம்ம ஆளுக்கு கொஞ்சமா செஞ்சா யாருக்கும் கஷ்டம் தெரியாது. பிங்கி, இந்த சோனா இன்னைக்கு தனியா வீடு கட்டுறதா இருந்துச்சு. நல்ல வேலை, நான் சோனாவை பார்த்துட்டேன். உடனே வீடு கட்ட வேண்டான்னு சொல்லி இங்க அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன். அக்கா, நீங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். இந்த வீடு ரொம்ப பெருசு. இதுல 3 ரூம் இருக்கு. நாம ஆளுக்கு ஒரு ரூம்ல தங்கிக்கலாம். சரி வாங்க, நாம போய் உணவு தேடி எடுத்துட்டு வரலாம். சோனா, எனக்கும் பிங்கிக்கும் பசிக்கல. அதனால நீ மட்டும் போயிட்டு வா. எங்களுக்கு பசிச்சா நாங்க அப்புறமா உணவு தேட போறோம். கோரிக்காவை இப்படி சொல்ல உடனே சோனாக்குருவி உணவு தேட பறந்து போச்சு. இந்த காடு சோனாக்குருவிக்கு புதுசு. அதனால உணவு தேட சோனாக்குருவிக்கு ரொம்ப நேரமாச்சு. அக்கா, எதுக்காக அந்த குருவியை இங்க அழைச்சிக்கிட்டு வந்த? பிங்கி, நான் ஒரு ஐடியாவோட தான் சொந்தமா வீடு கட்ட போன சோனா குருவியை பிடிச்சி இங்க இழுத்துக்கிட்டு வந்தேன். ஐடியாவா? என்ன ஐடியா? இங்க பாரு பிங்கி, சோனா நல்ல சுறுசுறுப்பான பொண்ணு. வீட்டு வேலையும் பார்த்துக்கும், உணவும் தேடி எடுத்துக்கிட்டு வரும். ஆக மொத்தம் நமக்கு சம்பளம் இல்லாம ஒரு வேலைக்காரி கிடைச்சிடுச்சு. அக்கா, நீ சொல்றது நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இந்த சோனா குருவி திடீர்னு நம்ம வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இந்த காட்டுல சோனாவுக்கு யாரையுமே தெரியாது. அப்புறம் நம்மளை விட்டுட்டு அது எங்க போயிடும்? ரொம்ப நேரம் அணைஞ்சதுக்கு அப்புறம் சோனாக்குருவிக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. பிறகு சோனாக்குருவி அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரியக்கா, நீங்க 2 பேரும் உணவு தேட போகலையா? வீட்லயே இருக்கீங்க. அப்பனா உங்களுக்கு பசி எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல சோனா, எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. நானும் இவளும் பேசிக்கிட்டு இருந்ததுல எங்களுக்கு நேரம் போனதே தெரியல. கோரியக்கா, அதனால பரவாயில்ல. வாங்க, நான் எடுத்துட்டு வந்த தானியங்களை நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பிறகு 3 பேரும் சேர்ந்து அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா, இன்னைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு சோளம்னா ரொம்ப பிடிக்கும். உன்னால இன்னைக்கு ஒரு சோளம் எடுத்துக்கிட்டு வர முடியுமா? ஒரு விவசாயியோட வயல்ல சோளம் பயிர் பண்ணி இருக்கிறத பார்த்தேன். நான் எப்படியாவது அங்க போய் ஒரு சோளத்தை எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்ன குருவி பிறகு அந்த சோள வயலை நோக்கி பறந்து போச்சு. சோனா இப்படி போனதுக்கு அப்புறம் கோரிக்காகவும் பிக்கியும் தங்களோட கூட்டுல பட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல சோனா குருவி விவசாயியோட வயலுக்கு போய் சேர்ந்துடுச்சு. அக்கா, எனக்கு ஒரு சோளம் தேவைப்படுது. உங்க வயல்ல இருந்து ஒரு சோளம் பறிச்சுக்கட்டுமா? குருவி, நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை நான் இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல பார்த்ததே இல்ல. ஆமாங்கா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த காட்டுக்கு வந்தேன். நானும் என்னோட தோழி கோரியும் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, உன்னோட வீடு எங்க இருக்கு? அக்கா, எனக்கு வீடு இல்ல. நான் தினமும் உணவு எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அப்புறம் என்னால முடிஞ்ச வீட்டு வேலைகளை செய்வேன். அதனால கோரிக்காகத்தோட தங்கச்சி பிங்கி என்ன அவங்க வீட்டுல இருக்க சம்மதிச்சுட்டாங்க. இங்க பாரு குருவி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல குருவியா தெரியுது. அதனாலதான் சோளத்தை பறிக்க என்கிட்ட அனுமதி கேக்குற.
அப்புறம் ஒரு விஷயம், நீ சொல்ற அந்த காகம் அவ்வளவு நல்ல காகம் கிடையாது. அதனால நீ உனக்குன்னு ஒரு தனியா வீடு கட்டிக்க. நீ யார் வீட்டுல இருந்தாலும் அது உன்னோட சொந்த வீடு மாதிரி ஆகாது. நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. இந்த காகம் உன்னை வீட்டை விட்டு எப்ப வேணாலும் வெளியில அனுப்பலாம். ஏன்னா நீ அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா தான் இருக்க. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. என்ன அவங்க எப்ப வேணாலும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. சரி, போய் ஒரு சோளத்தை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போ. விவசாயியோட மனைவி இப்படி சொல்ல, பிறகு சோனா குருவி சோளத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு பிங்கியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி சோளத்தை எடுத்துட்டு பிங்கியோட வீட்டுக்கு போனாங்க. பிங்கியோட அம்மா ஏற்கனவே அங்க வந்திருந்தாங்க. சோளத்தை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஏய் குருவி, அந்த சோளத்தை இப்படி கொடு. இப்படி சோனா குருவி கிட்ட இருந்து அந்த சோளத்தை வாங்கின பிங்கியோட அம்மா வேக வேகமா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பிங்கி, இந்த சோளம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சோளம் இருந்தா கூட நான் சாப்பிடுவேன். அம்மா, இன்னும் ஒரு சோளம் என்ன? 2 சோளமா எடுத்துக்கிட்டு வர சொல்றேன். சோனா, சீக்கிரமா போய் 2 சோளம் எடுத்துக்கிட்டு வா. பிங்கி, சோள வயல் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. என்னால மறுபடியும் போக முடியாது. ஏய் சோனா, என் தங்கச்சி போய் சோளம் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லுது. நீ என்னடானா போக முடியாதுன்னு சொல்ற? இப்படியெல்லாம் எதிர்த்து பேசினா இந்த வீட்டுல தங்க முடியாது. போ போ, சீக்கிரமா போய் 2 சோளம் எடுத்துக்கிட்டு வா. கோரி அக்கா, என்ன உங்க வீட்டு வேலைக்காரின்னு நினைக்காதீங்க. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். மறுபடியும் நான் என்னோட காட்டுக்கே போறேன். அங்க போய் எனக்காக நான் சொந்தமா ஒரு வீட்டை கட்டிக்க போறேன். விவசாயியோட மனைவி சொன்னது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைக்கல. இப்படி சொன்ன சோனா குருவி உடனே வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. கோரி, நீ கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். ஒன்னாலதான் இப்ப வேலைக்காரி வீட்டை விட்டு போயிட்டா. எனக்கு என்ன தெரியும் இந்த சோனா குருவிக்கு இவ்வளவு கோபம் வரும்னு. சொந்த வீடு இல்லாததால நாம என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வீட்லயே இருப்பான்னு நினைச்சேன். என் நினைப்பு தப்பா போயிடுச்சு. ரொம்பவும் வேகமா பறந்து வந்ததால சோனா குருவி சீக்கிரமாவே தன்னோட காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்படி வந்த சோனா குருவி தன்னோட கூட்டுல வந்து அப்படியே படுத்துருச்சு. நாளைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையா காட்டுக்குள்ள போய் வீடு கட்ட தேவையான பொருட்களை கொண்டு வரணும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவி சீக்கிரமாவே எழுந்து காட்டுக்குள்ள போய் வீடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்துருச்சு. இப்படி கொண்டு வந்த சோனா குருவி உடனே வீடு கட்டவும் ஆரம்பிச்சது. அந்த விவசாயியோட மனைவி சொன்னது 100க்கு 100 சரி. என்னைக்குமே மத்தவங்க வீடு நம்ம வீடு மாதிரி ஆகாது. அந்த கோரி அக்காவோட பேச்சை கேட்டதால்தான் நாம இன்னைக்கு இவ்வளவு அவமானப்பட வேண்டியிருந்தது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பறவைங்களோட பேச்ச நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். இப்படி தனக்குத்தானே பேசிக்கிட்டு சோனா குருவி வீடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சோனா குருவி ஒரு அழகான வீட்டையும் கட்டி முடிச்சிருச்சு. இப்ப எல்லாம் சோனா குருவி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தன்னோட சொந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது.